தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி விளக்கம் தருகிறார் டாக்டர் சிவராமன் அவர்கள். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா தேங்காய் எண்ணெய்னால தான்ப்பா, ஹார்ட் அட்டாக்னால தான் தேங்காய் எண்ணெய்னால தான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஒரு பொய் பரப்புரை செய்யறாங்க. இந்த பொய் பரப்புரை படுவேகமாக போகுது. 70களுக்கு அப்புறம் இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா 80, 85 எல்லாம் அத்தனை டாக்டர் பத்தியும் தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, தேங்காயில கொலஸ்ட்ரால் இருக்குப்பான். தேங்காயில எப்படிப்பா கொலஸ்ட்ரால் இருக்கும்? கொலஸ்ட்ரால்ங்கிறது விலங்குகள்ல இருந்து வரக்கூடிய கொழுப்புல மட்டுமே இருக்கும். நெய்யில கொலஸ்ட்ரால் இருக்கு, தேங்காயில கிடையாது. ஆனா மக்கள் மத்தியில தேங்காய்னா கொலஸ்ட்ரால், தேங்காய் எண்ணெய்னா கொலஸ்ட்ரால். தேங்காயில இருந்தது சாச்சுரேட்டட் ஃபேட். சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா ஒரு உறையும் தன்மை உள்ள கொழுப்பு. அந்த உறையும் தன்மை உள்ள கொழுப்பு எவ்வளவு நல்ல கொழுப்புன்னா, தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் லாரிக் ஆசிட் உண்டு. இந்த லாரிக் ஆசிட்ல அதுவும் குறிப்பா மோனோலாரின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் அதுல இருக்கு. அந்த மோனோலாரின் தேங்காய் எண்ணெயை தவிர, தேங்காய் பாலை தவிர இருக்கக்கூடிய ஒரே இடம் பெண்ணின் தாய்ப்பால்கிட்ட மட்டும்தான். பல எங்கேயும் கிடையாது. இது கைதட்டு தட்டணும். அவ்வளவு முக்கியமான அந்த பொருளை தேங்காய் எண்ணெயை நம்ம ஒழிச்சுக்கிட்டோம்.